வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விடிவெள்ளி கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். வழக்கமான சடங்குகள் நடந்தே கொண்டிருந்தன. சதாசிவம் பம்பரமானார். அவரை முடுக்கிவிட்ட கயிறு எது? பெண்ணை எப்படியாவது இந்த இடத்தில் கரையேற்றி விட வேண்டும் என்கிற ஆசைதான். பையன் அமெரிக்காவில் இருந்து படித்து அங்கேயே வேலை பார்த்து டாலர் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறான். ஒற்றைக்கு ஒரு பையன், புளியங்கொம்பு. இதை விட்டுவிடக் கூடாது. ஜன்னல் வழியாக இந்த நவரச கூத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வைகரை. அவள்தான் பெண். அவளை முன்னிட்டு கொண்டுதான் ஒரு பெரிய நாடகமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அவள் மனம் மரத்து போய் கிடந்தது. தனக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு தான் பார்வையாளராக இருப்பதாக அவள் உணர்ந்தாள். அப்பாவின் இந்த முகம் வைகரைக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை இந்த 23 வயது வரைக்கும் அவள் பார்த்திராத அதிசய முகம் அது. சிரிப்பு என்ற வெள்ளத்தால் செய்த அச்சாக மாறிப்போயிருந்தார் அவர். கழுத்தே தெரியாத படிக்கு நகை போட்டிய சம்மந்தி அம்மாள் செய்தது அனைத்தையும் அவர் மகிழ்ந்து வியந்து கொண்டிருந்தார். வெள்ளி டம்ளரில்தான் காஃபி பரிமாறப்பட்டது. அந்த அம்மாள், நாங்கள் எல்லாம் கோப்பையில்தான் காஃபி குடிக்கிறது என்றாள். அதற்கு கூட அப்பா சிரித்து நகைத்தது கொஞ்சம் அதிகப்படிதான். ரொம்ப கரெக்ட். எனக்கு கூட என்னவோ கோப்பையில் சாப்பிட்டால்தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறது என்றார் அப்பா. அட கஷ்ட காலமே, பெண்ணை பெற்றால் அசட்டு வடிவம் எடுக்க வேண்டுமா என்ன? அப்படி ஒன்று மோசமானவர்களாக பிள்ளை வீட்டார் காணப்படவில்லை. மாப்பிள்ளை எளிமையான உடையில்தான் வந்திருந்தான். சட்டையும் பேண்ட்டும், ஷூ கூட இல்லை, பேட்டா செருப்புதான். அதுவும் 99 95 ரகம். திருப்தியாக இருந்தது. இது போன்ற சந்தர்ப்பங்களுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்டிருந்த வாழைக்காயால் ஆன பஜ்ஜியும் கேசரியும், கூடவே தாங்கள் பழம் பசலிகள் அல்ல என்பதை நிரூபிக்கும் முகமாக கோலி குண்டுகள் போல குலோப் ஜாமுன்கள் ஜீராவில் ஊறி கிடந்தன. சம்மந்தி என்பவர் பாவமாக இருந்தார். மனைவியின் முகம் பார்த்து அவள் அனுமதியுடன் மூச்சு விட்டார். மாப்பிள்ளை நிறைய பேசுகிற பேர்வழி என்று தெரிந்தது. சரளமாக பிகு பண்ணாமல் பேசினார். வைகரை காஃபி கொடுக்கும்போது தேங்க்ஸ் என்றார். திருட்டு பார்வை பார்ப்பான் என்ற வைகரை எதிர்பார்த்தாள். அவன் நேராகவே பார்த்தான். பெரியவர்கள் அமர்ந்து லௌகீகம் பேசினார்கள். அப்பா முகம் அவ்வப்போது சுருங்கியும் பிறகு மலர்ந்தும் பிறகு மேலும் மலர்ந்து பல வகை பாவங்களையும் காட்டிக் கொண்டிருந்தது. இந்த கலைமரத்தில் சமையல் காஃபி பண்ணுவது பற்றி ஒன்றும் அறியேன் என்கிற எல்லாம் கடந்த நிலையில் இருந்தாள் நீலா. அம்மாவின் முகத்தை பார்த்தாள் வைகரை. அதில் பதட்டம் இருக்கவே செய்தது என்றாலும் அவள் வெங்கடாச்சலபதிக்கு முடிந்து வைத்திருந்தாள். பெருமாள் பார்த்து கொள்வார். இந்த இடம் தகைந்தால் நீலாவதி அம்மாள் அவருக்கு 101 ரூபாய் காணிக்கை தரப்போகிறாளாம். அப்பா சுபம் சுபம் என்றது வைகரைக்கு கேட்டது. தரகர் மாமா, வருகிற தையில சிரஞ்சீவி சந்திரனுக்கும் சௌபாகியவதி வைகரைக்கும் திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது பெரியவர்கள் மனசார ஒப்புக்கொண்டது. தேதியை கல்யாண சத்திரம் கிடைக்கிற வசதிக்கு ஏற்ப நிச்சயித்துக் கொள்ள வேண்டியது என்று நீட்டி முழக்கிக் கொள்வது கேட்டது. அப்பாவுக்கு பல் சுளுக்கி இருக்க வேண்டும். அம்மாவுக்கு பெருமாள் வரம் கொடுத்து விட்டார் என்று நினைத்து கொண்டாள் வைகரை. அடுத்த நிகழ்ச்சியாக அந்த பயங்கர கணம் வந்து சேர்ந்தது. சந்திரன் அப்பாவிடம் சொல்வது கேட்டது. பெண்ணோடு நீங்கள் அனுமதித்தால் நான் 5 நிமிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னது கேட்டது. பேஷா, அதுக்கென்ன, ஏற்பாடு பண்ணினா போயிற்று என்று அப்பா ஒரே தாவாய் தாவி இவள் முன்பு வந்து நின்றார். வைகரை, மாப்பிள்ளை அழைச்சிட்டு மாடிக்கு போ, அங்க நாற்காலி போட்டு வச்சிருக்கு என்றார் அப்பா. அப்பா இதை எதிர்பார்த்திருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். அவள் படி ஏறி மேலே போனாள். அவளை தொடர்ந்து சந்திரன் மேலே வந்தான். கூரை சாய்ப்பில் 2 நாற்காலிகள், அதன் நடுவே ஒரு குட்டி மேஜை. அந்த மேஜை மேல் வைகரை போட்ட எம்ப்ராய்டரி துணி போர்த்தப்பட்டிருந்தது. அவர்கள் எதிரெதிராக அமர்ந்து கொண்டார்கள். கைப்பிடி சுவர் ஓரம் ஒரு அணில் வந்து 2 கைகளாலும் நின்றது. இவர்களை பார்த்தது. ஒரு கையால் மூக்கை துடைத்து கொண்டது. மீசை மாதிரியும் கம்பங்கதிர் மாதிரியும் இருந்த தன் வாளை ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ஆட்டி காட்டியது. அதையே பார்க்க வேண்டும் போல இருந்தது வைகரைக்கு. அந்த அமைதியை சந்திரன் கலைத்தான்.
மேடம், நாம முக்கியமா சிலவற்றை பேச வேணும். ம். எனக்கு உங்களை பிடிக்கிறது. உங்களுக்கு என்னை பிடிக்க வேண்டும். அது உங்கள் விருப்பம். நியூயார்க்கின் மையப்பகுதியில் எனக்கு வீடு. அது 3 படுக்கை அறை வசதி கொண்ட வீடு. வெளியே சின்ன தோட்டம். நெட்டை நெட்டையா ஏதோ மரங்கள். இங்கிலீஷ் மரங்கள். நீங்கள் செண்பகம், அரளிச்செடி வளர்க்கலாம். உங்கள் இஷ்டம். இன்னும் சரியாக 30 நாட்கள் இருக்கின்றன நம் கல்யாணத்துக்கு. மறுநாளே நாம் ஸ்டேட்ஸுக்கு பறக்கிறோம். என்ன சொல்கிறீர்கள்? அவள் அமைதியாக அணிலை பார்த்தாள். இப்போது அது ஒரு பழத்தையோ கொட்டையையோ வைத்துக்கொண்டு கொறித்துக் கொண்டிருந்தது. அழகாக, யாரைப் பற்றியும் லட்சியம் இல்லாமல் கவலையற்று இருந்த அந்த அணிலாக தான் மாற மாட்டோமா என்று இருந்தது வைகறைக்கு. அவன் என்னமோ சொல்லிக் கொண்டிருந்தான். நெருக்கத்தில் அவனை அப்போதுதான் முதலாகப் பார்த்தாள். கோதுமை நிறம், முகம் சவரம் செய்யப்பட்ட பச்சை களிம்பு நிறம் அவன் தாடையில் தெரிந்தது. முடியை அளவாக கத்தரித்து விட்டிருந்தான். கோலோன் மாதிரி ஏதோ அந்நிய பளபள பொருள் அவனிடமிருந்து வெளிப்பட்டது. முகம் சாத்வீகமாக இருந்தது. உங்கள் பதிலை காணோமே. என்ன? என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பெரியவங்களுக்கு பிடிச்சா சரி. அவன் சட்டென்று கேட்டான். இது என்ன பதில்? பெரியவங்களுக்கு கல்யாணம் இல்லையே, நமக்குத்தானே. இந்த சின்னவங்களுக்குத்தானே என்றான் அவன் சிரித்துக் கொண்டே. தான் அபத்தமாக பேசுவது அவனுக்கே தெரிந்தது. வைகரை நேரடியாக பிடிக்கிறது பிடிக்காது என்று சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தாள். ஏனோ நேரடியாக அவளால் பேச இயலவில்லை. காலம் காலமாக அவளுக்குள் திணித்து விடப்பட்டிருந்த ஏதோ ஒன்று அவளை தடுத்தது. எனக்கு நேரடியாக பதில் வேண்டும் என்றான் சந்திரன். அவள் யோசித்தாள். என்ன சொல்லலாம் என்று யோசிக்கிறீர்கள் தானே? ஆமாம். என்னை பிடிச்சிருக்கு. அதை வார்த்தைப்படுத்துவதில் உங்களுக்கு சிரமம் அதானே? ஆம் என்று சொல்லி வைத்தாள் அவள். ஒரு சந்தோஷமான செய்தி எது தெரியுமா? எது? கல்யாணத்துக்கு இன்னும் 30 நாட்கள் இருக்கு. நாம் அடிக்கடி சந்திக்கலாம். நானும் சேர்ந்தாற்போல 30 நாட்கள் இங்கே இருக்கிற வாய்ப்பு இப்போதான் கிடைச்சிருக்கு. அவள் பேசாமல் அமைதியாக கேட்டாள். ஒரு விஷயம், நான் உங்களுக்கு ஒரு பரிசு தர ஆசை. என்ன வேணும்னு கேளுங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இல்ல, உங்களுக்கு ஏதாவது தர வேண்டும். அவள் இது என்ன சங்கடம் என்பது மாதிரி இருந்தாள். தயவு செய்து கேளுங்கள். அவன் வற்புறுத்தல் காரணமாக அவள் சொன்னாள். ஒரு பேனா கொடுங்களேன். அவன் பலமாக சிரித்தான். பேனாவா? போயும் போயும் பேனாவா? புடவை, நகை இது மாதிரி எதையாவது கேட்க வேணும் என்று எதிர்பார்த்தேன். அது என்ன போயும் போயும் பேனா? எனக்கு பிடிச்சது பேனா. ரொம்ப மலிவான ஆசை என்றான் அவன் கேலியினூடே. ஆசையில் மலிவு உயர்வு இருக்குமா என்ன? அவன் உடனே வைகறை சொல்வதை ஏற்றுக்கொண்டான். சரி, உங்க இஷ்டம். பிறகு அவன் கேட்டான். அது என்ன வைகறை புதுசா இருக்கே? உஷா என்கிற அர்த்தம் கொண்டது அது. தமிழ் பெயர். உஷா என்றால் காலை என்று அர்த்தம். யார் வச்சது? அப்பா. அவர்கள் கீழே வந்தார்கள். வைகறை அந்த அணிலை தேடினாள். இல்லை, அது போய்விட்டிருந்தது. மாலை மங்கிக் கொண்டு வந்தது. அப்பா வைகறையின் முகத்தை ஆராய்வது தெரிந்தது. இயன்ற வரைக்கும் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டாள் வைகறை. வீடு அதன் பழைய உருவை எடுத்துவிட்டது. கண்ட இடத்தில் நாற்காலியின் முதுகில் டவல்கள், துண்டு கடுதாசிகள். சம்மந்தி கூட்டத்தாருக்கு காட்டியது பொய் முகம். இது அசல் முகம். இப்படி இருப்பதே அழகு, இயல்பு என்று நினைத்து கொண்டாள் வைகறை. வாசலில் அமர்ந்திருந்தது குடும்பம். குடும்பம் என்பது வைகறை, அப்பாவும் அம்மாவும். வாசலுக்கு நேர் மேலே நிலா, வட்டத்தட்டு, நடக்கும் தாமரை, உருளும் வெள்ளிக்காசு. அம்மா காலை வேலையால் களைத்து போய் படுத்து கிடந்தாள். அப்பா உற்சாகம் இன்னும் வடியாத மனிதராக இருந்தார். மாப்பிள எப்படிம்மா? இந்த கேள்வியை தான் எதிர்பார்த்து காத்திருந்தாள் வைகறை. எனக்கு எப்படி பாடத் தெரியும்? அவரை எனக்கு தெரிஞ்சதே 3 மணிக்கே. நாங்கள் பேசியது 10 நிமிஷம். எனக்கு எப்படிப்பா தெரியும்? அவரை எனக்கு தெரிஞ்சதே 3 மணிக்கே. நாங்கள் பேசியது 10 நிமிஷம். அதுக்குள்ள ஒரு ஆம்பளையை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பெரியப்பா மகளுக்கு ஒரு வரன் பார்த்திருந்தீர்களே, முகத்தை பார்த்துத்தான் கல்யாணம் பண்ணி வைத்தீர்கள். அப்புறம் எப்படி அந்த அக்கா புருஷனை விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பிடுச்சு? அப்பா தடுமாறி போனார். அம்மா படுத்தபடி கேட்டாள். அது அவள் பிராப்தம். உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு. அவள் அம்மாவை பார்த்து கேட்டாள். அம்மா, இந்த கேள்வியை முன்னமேயே கேட்டிருக்கணும். அதாவது சம்மந்தி வீட்டாருக்கு சம்மதம் சொல்லி லௌகீகம் பேசினீங்களே, அதற்கு முன்னமேயே. அம்மா விருட்டென்று எழுந்து அமர்ந்தாள். என்னடி வைகரே, என்ன சொல்ற?
உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா? மாப்பிள்ளைய விடு, கல்யாணம் பண்ணிக்கிறவ நான். என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்க 2 பேருக்குமே தோணாம போச்சே, அது எப்படி? திடுக்கிட்டு போய் அமர்ந்திருந்தார்கள் அம்மாவும் அப்பாவும். கொய்யா பூவை போல வெளுத்து கொண்டிருந்தது காலை. திரைச்சீலையை விலக்கிக் கொண்டு அறைக்குள் நுழைந்தது காற்று. தயங்கி தயங்கி ஆசிரியர் அறைக்குள் நுழையும் தப்பு செய்த மாணவன் போல, வெள்ளை பூண்டின் தோலை போல தெருவில் விழுந்தன வெளிச்ச சிதறல்கள். ஜன்னலுக்கு வெளியே வளர்ந்திருந்த செம்பருத்தி செடியில் தேன் சிட்டு அமர்ந்து வைகரையை அழைத்து விடியலை சொன்னது. சிட்டுதான் வைகரையின் அலாரம். நேரம் வைக்காமல், சாவி கொடுக்காமல் நேரம் சொல்கிற பறக்கும் அலாரம். வைகரை எழுந்தாள், முகம் கழுவி திரும்பினாள். அம்மா தயாராக காஃபி கொண்டு வந்தாள். காலையும் காஃபியும் ஒட்டி பிறந்த குழந்தைகளா அம்மா? எவ்வளவு அழகாக பொருந்துகிறது என்றாள். அம்மா சிரித்து கொண்டாள். இப்படியெல்லாம் இன்னும் 1 மாசம்தான் கேட்டுட்டு இருக்கலாம் வைகரை. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சா நீதான் அவருக்கு காஃபி போடணும், உனக்கும் சேர்த்து. இப்பவே இருந்து பழகிக்கோ, இல்லைன்னா சிரமம் ஆயிடும். நாளையில இருந்து என்னோடு எழுந்து வீட்டு வேலை பழகிக்கோ. 1 மாசம் போனால் எனக்கு என்ன வந்துடும்? என்ன வந்துடுமா? நீ புருஷன் வீடு போகணும். அப்புறம் நீ அவங்க வீட்டு பெண், இன்னொருத்தன் சொத்து. காஃபியை குடித்து முடித்துவிட்டு வைகரை கேட்டாள். பட்டா போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டியா என்னை? காஃபி டம்ளரை எடுத்து கொண்டு போனவள் திரும்பி, என்னை என் அப்பா அம்மா கொடுத்த மாதிரி நானும் உன்னை கொடுத்து ஆகணுமேம்மா. இதுதானே சமூக நியதி. நான் அசையும் சொத்து. அப்படித்தான் வச்சுக்கோ. என்ன மாதிரி நீ, உன்ன மாதிரி உன் பெண். அம்மா என்ன சொல்கிறாள்? கட்டிடம் கட்டும் இடத்தில் அவள் பார்த்திருக்கிறாள். ஒருத்தர் இன்னொருவரிடம் செங்கல் போட, அவர் மற்றவரிடம் போட, அவர் இன்னொருவருக்கு, அவள் பெண் மற்றவருக்கு. சமூக சங்கிலியில் அவள் ஒரு கன்னி. குளிக்கலாம் என்று குளியல் அறைக்குள் சென்றாள். தண்ணீர் குழாயை திறந்து வைத்தாள். ஆடையை களைந்து கொண்டே இருக்கையில் தொலைபேசி மணி ஒலித்தது. என்ன இது இந்த நேரத்தில் என்று எரிச்சல் மண்டியது அவளுக்கு. சுவர் கடிகாரம் மணி 6:10 என்றது. இத்தனை காலையில் யாராக இருக்கும்? துண்டை போர்த்து கொண்டு வந்து தொலைபேசியை எடுத்தாள். நான் வைகரை. நான் தான் வைகரை. நான் தான் என்று பெயரா? நீங்கள் யார்? பெயரை சொல்லுங்கள். என்னை அடையாளம் காண முடியவில்லை அல்லவா என்று சொல்லி அந்த குரல் சிரித்தது. எரிச்சல் மண்டியது வைகரைக்கு. மிஸ்டர், பெயரை சொல்லி பேசுங்கள். காலை நேரத்தில் இதென்ன விளையாட்டு? சரி சரி வைகரை, நான் சந்திரன். எந்த சந்திரன் என்ற பிறகுதான் வைகரைக்கு தான் செய்த தவறு தெரிந்தது. அவளுக்கு நிச்சயதார்த்தம் செய்தவன் இன்னும் 29 நாட்களில் அவள் கணவனாக போகிறவன். எதிர்முனையில் சந்திரனின் வியப்பும் அதிர்ச்சியும் தெளிவாக தெரிந்தது. என்ன வைகரை, என்னையே மறந்துட்டியா? சாரி, இந்த நேரத்தில் நீங்கள் பேசுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கலை மிஸ்டர் சந்திரன். அதிலும் முதலில் பெயரை சொல்லாமல் ஒளியர் ஆட்டம் ஆடினீங்களா? அந்த எரிச்சலில் உங்கள் பெயர் எனக்கு மறந்து விட்டது. என் பேச்சு உனக்கு எரிச்சல் ஊட்டியதுக்கு வருந்துகிறேன். பேச்சல்ல, பேசிய நேரமும் விதமும். எந்த நேரம் உனக்கு சந்தோஷமான நேரம்? சட்டென்னு சொல்ல முடியலை. நல்லா தூங்குனியா? எனக்கு எப்பவுமே நல்லா தூக்கம் வரும். எனக்கு தூக்கம் வரல. ஏன்? சொல்ல முடியல. சரி, அப்புறம் பேசுங்களேன். சரி. அவள் குளித்து உடுத்தி கொண்டு கீழே வந்தாள். யாரடி அது இத்தனை காலையில? வேறு யார்? உன் மருமகன்தான். அம்மா கையில் இருந்த டம்ளரை கீழே போட பார்த்தாள். அதிர்ச்சி, ஆனந்தமான அதிர்ச்சி. என்னடி, என்ன சொன்னார்? அப்பா பேப்பரில் இருந்த முகத்தை வெளியே எடுத்துக்கொண்டு, என்னடி சமாச்சாரம் என்றார். அம்மா சொன்னாள். என்னவாவது, சின்ன பிள்ளைகள் காதல் பேசிக்கும், அதை என்னத்துக்கு கேட்கணுமாம் என்றார் அப்பா. சி என்று வெட்கப்பட்டாள் அம்மா. அலுவலகம் வந்து சேர்ந்ததும் சுபா பிடித்து கொண்டாள். என்னடி, என்னாச்சு? காயா பழமா? தெரியல. என்னது தெரியலையா? சுபாவின் கண்கள் விரிந்தன. வந்தாரா? வந்தாரு, சாப்பிட்டாரு, பேசினாரு, போயிட்டாரு. என்ன பேசினாரா? என்னடி பேசினாரு? என்னவோ பேசினாரு. நான் அணிலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அணிலையா? எங்க வீட்டுக்கு வர அணில். ஃப்ளாஸ்க் துடைக்கிற ப்ரஷ் மாதிரி வால் வச்சிருக்குமே அந்த அணில். பித்துக்குழி. என்னடி பேசுற? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன்? அமெரிக்க மாப்பிள்ளடி, அசடு. என்னை பார்க்க ஸ்டேட்ஸ் மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறாரே. விதி, விதிடி. அம்மா. சுபா, எனக்கு தெரியல. திடும்னு ஒருத்தர் வந்தார். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். கேட்டுக்கிட்டேன். அமெரிக்கா போக போறடி, அதிர்ஷ்டக்காரி. முண்டம். ஆம்படியானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னடி சம்பந்தம்?
அமெரிக்காவுக்கு போகணும்னா போக முடியாதா? அதுக்கு ஒருத்தனை கட்டிக்கணுமா என்ன? சுபாவின் மனம் மாறவில்லை. சுபாவிடம் பேசிய பிறகுதான் வைகரைக்கு அந்த யோசனையே வந்தது. தான் சந்திரனை நேசிக்கிறோமா இல்லையா, அவளையே அவள் கேட்டுக்கொண்டாள். பதில் அவளுக்கு தெரியவில்லை. வேலையில் ஆழ்ந்து போனாள் அவள். மாலை வரை எதை பற்றியும் சிந்திக்க அவளுக்கு நேரம் இல்லை. மணி 5க்கு பிறகு முகம் கழுவிக்கொண்டு வீட்டுக்கு போகலாம் என்று மேசையை பூட்டிக் கொண்டு எழுந்தாள். மேனேஜர் அழைத்தார். அவர் அறைக்குள் நுழைந்தாள். என்னம்மா ஆச்சு? சம்மந்தம் தகஞ்சுதா? அப்பா அம்மாவுக்கு சம்மதம் சார். அப்போ உனக்கு? தெரியல சார். அவர் சிரித்தார். அவள் வெளியே வந்தாள். கம்ப்யூட்டர் செக்ஷனில் வேலை பார்க்கும் ஸ்ரீநிதியும் சங்கரும் அவளை தேடி வந்தார்கள். என்னடி வைகரை, கிளம்பிட்டியா? வாய, காஃபி சாப்பிடலாம் என்று அழைத்தாள் நிதி. வைகரைக்கும் காஃபி சாப்பிட வேண்டும் போல்தான் இருந்தது. அவர்கள் மூவரும் ஆபீஸுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார்கள். மங்கிய வெளிச்சமும் ஏசியும் இதமாக இருந்தன. அவர்களும் நேற்றைய விஷயத்தை கேட்டார்கள். சொன்னாள். சங்கர் சொன்னான், ஒரு தேசிய பிரச்சனை மாதிரி ஆயிட்டது உன் பெண் பார்ப்பு விஷயம். எல்லோரும் சிரித்தார்கள். வைகரையும் அதில் சேர்ந்து கொண்டாள். அத்துடன் அவர்கள் மிகவும் நாகரிகமாக அதை பற்றி பேசுவதை தவிர்த்தார்கள். சரி வைகரை, இந்த வார இறுதிக்கு மகாபலிபுரம் போகலாமா? அல்லது உனக்கு பிடிச்ச வேறு ஏதாவது இடத்துக்கு? கட்டாயம் போகலாம். இடத்தை பத்தி நீங்களே முடிவு செய்யுங்கள். யார் யார் போகிறோம்? நீ, நான், நிதி, அப்புறம் ரங்கராஜன், சுலக்ஷனா. அவர்கள் காஃபிக்கு பிறகு புறப்பட்டார்கள். ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள் வைகரை. அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சந்திரன் வந்திருந்தான். அவளை எதிர்பார்த்து காத்திருந்தான். இவளை பார்த்ததும் சந்திரன் ஹலோ என்றான். அவனை அந்த நேரம் அவள் எதிர்பார்க்கவில்லை. மரியாதைக்காக ஹலோ என்றாள். மாப்பிள்ள அரை மணியா உனக்காக காத்திருக்கார் என்றாள். அப்பா, இவர் வருவதாக எனக்கு தெரியாதே. ஆபீஸ்ல வேலையா இருக்கும் என்றாள் அம்மா. இல்லை, சங்கரும் நிதியும் காஃபி சாப்பிட்டு கொண்டு பேசினோம். அப்பாவின் முகம் சுருங்கிவிட்டது. இதையெல்லாம் கல்யாணம் செய்து கொள்ள போகிறவனிடமா பேசுவது? பரவாயில்ல வைகரை, வெளியே போய் வரலாமா? ஜஸ்ட் ஷாப்பிங் என்றான் சந்திரன். ஆகா, வராமல் என்ன? வைகரை, நீ முகம் கழுவிட்டு வா என்றார் அப்பா. எனக்கு தலைவலி, வெளியே போகிற எண்ணம் இல்லை. ஓகே, பரவாயில்ல, நாளைக்கு போகலாமே என்றான் சந்திரன். அவன் முகம் ஏமாற்றம் அடைந்ததை அவள் கவனிக்க தவறவில்லை. அப்போ மொட்டை மாடியில பேசிக்கிட்டு இருங்களேன் என்றார் அப்பா. சாரி மிஸ்டர் சந்திரன், எனக்கு இன்னைக்கு முடியாது. நாளைக்கு போகலாமே, நாளைக்கு பேசலாமே. ஓகே என்றவன் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டான். அப்பா அம்மா இருவருக்கும் வருத்தம். என்ன இப்படி நடந்துக்கிற வைகரை என்றார் அப்பா. ஏன் என்னப்பா, தப்பா நடந்துக்கிட்டனா? மாப்பிள்ள ஆசையா வந்தார், ஏமாற்றத்தோட போறார். இன்னைக்கு கடுமையான வேலைப்பா. மனசு சந்தோஷம் இருந்தா தானே வாய்க்கு ருசிக்கும். நீ முரண்டு பிடிக்கிற டைப்னு மாப்பிள்ள நினைச்சுக்க போறார். நினைச்சுக்கிட்டட்டுமே, அதனால் என்ன? அவள் தன் அறைக்குள் சென்றாள். உறங்கினாள். அரை மணி நேரம். எழுந்தாள், குளித்தாள். மணி 8 இருந்தது. உடல் களைப்பு, மன அழுத்தம் எல்லாம் போயிருந்தது. எங்காவது போகலாம் என்றிருந்தது. சந்திரன் கொடுத்த விசிட்டிங் கார்டு மேசை மேல் இருந்தது. அவனுக்கு டயல் செய்தாள். சந்திரன் கிடைத்தான். மிஸ்டர் சந்திரன், நான் வைகரை. வாருங்கள், வாக் போகலாம், உங்களுக்கு சௌகரியப்பட்டால். தோ 10 நிமிஷத்தில் வருகிறேன். சந்திரனுக்கு ஆச்சரியம். கொஞ்சமும் பிடி கொடுக்காமல் விலாங்கு மீனை போல நழுவி போய்க் கொண்டிருந்த வைகரை அவளாகவே போன் செய்து தன்னை அழைத்தது சந்திரனுக்கு வியப்பு. முந்தின இரவு நடந்த நிகழ்ச்சிகள் அவன் நினைவுக்கு வந்தன. வைகரை போன் செய்த அடுத்த 10ஆம் நிமிஷத்தில் சந்திரன் அவள் வீட்டில் இருந்தான். மாப்பிள்ளையை அந்த நேரத்தில் பார்த்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விக்கித்து போய்விட்டது. அப்பா உடனடியாக தன்னை சிரிப்பு மூட்டையாக பண்ணி கொண்டார். வாங்க மாப்பிள்ள சார், என்ன இரவு உலாவா? பாருங்கள், ஃபாரின்ல எல்லாம் மாலை வாழ்க்கை என்கிறதே இரவுதான் தொடங்குமாம். ராத்திரி 10 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு திரும்புவார்களாம் இந்தியர்கள். அப்போ 2ஆம் சுற்று தூக்கத்தில் இருப்பார்கள். சென்னையை தாண்டி மடிப்பாக்கம் டூ மந்தை வெளிக்கு மேலே தெரியாத அப்பா மேநாட்டு பழக்க வழக்கத்தை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் போல அதையும் மேநாட்டில் வாழும் ஒருத்தரிடம் சொன்னது வேறு நகைச்சுவையாக இருந்தது. அதிலும் உச்சக்கட்டம் சந்திரன் அதை கேட்டு அப்படியா என்றதுதான். வைகரையை வெளியே அழைச்சிட்டு போக வரேன் என்றான் சந்திரன். ஆகா பேஷா, உங்க உட்பியை அழைச்சிட்டு போக யாரை கேட்கணும் என்றார் அப்பா. அவர்கள் புறப்பட்டார்கள். சந்திரன் காரை ஓட்டி கொண்டு வந்தான். வானத்தில் பாதி தின்ற அப்பம் மாதிரி நிலா, அரை நிலா.
வெப்பம் மாறி இதமாக இருந்தது உலகம். என்ன யோசிக்கிற வைகரே? ஒரு கவிதை பாலான்னு ஒருத்தர் எழுதியது. கவிதையின் தலைப்பு நீயும் நீயும் நானும் நானும் என்பது. அழகாக இருக்கிறது தலைப்பு. ரொம்ப அர்த்தம் நிரம்பியது இல்லையா சந்திரன்? நாம் நம்மோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நானாகவும் நீங்கள் நீங்களாகவும். அதை விட்டு நான் நாமாக மாற முடியுமா? முடியும் என்றால் காதல் சாத்தியம். அது சாத்தியமா சந்திரன்? எது சாத்தியமா என்கிறாய்? நான் அழிந்து நாம் பிறக்கிற சங்கமம். உண்மையான காதலில் அது சாத்தியம். எனக்கு வேறு ஒன்று தோன்றுகிறது. அழியத்தான் வேண்டுமா? தன்னையும் காப்பாற்றி தனித்துவம் இழக்காமல் ஏற்படும் மனக்கலப்பு. காதல் முதலில் என்னையும் என் அகத்தையும் காவு கொள்ளத்தான் வேண்டுமா? பலி கேட்கிற காதல் காதலாகுமா? சந்திரன் சொன்னான். காதலை விடுங்கள். எந்த விஷயத்துக்கு ஆனாலும் ஒன்றை கொடுத்துதான் ஒன்றை பெற வேண்டும். உங்களை கொடுத்தால் தானே மற்றவரை நீங்கள் பெற முடியும். எனக்கு தெரியலை சந்திரன். சரி, எங்க போகலாம்? பீச்சுக்கு போகலாம். கடல் அலையில் காலை நனைத்து கொண்டு கொஞ்ச நேரம் நிற்கலாம். நின்றார்கள். அலை கால்களை நனைக்கும் போது உள்ளங்காலில் நழுவும் மணலும் அங்கு ஏற்படும் குறுகுறுப்பும் வைகரை ரசிக்கும் விஷயங்கள். தன்னை மறந்து பல நிமிஷங்கள் அப்படியே நின்றாள். சந்திரன், நான் பிறந்தது படித்தது இந்த ஊரில் இல்லை, கிராமத்தில். அப்பாவுக்கு இங்கு மாற்றம் வந்ததும் நானும் இங்கு வந்து விட்டேன். பசலை கொடி, வேலி கத்தாழை, செம்பருத்தி, வேலமரம், வேப்பமரம், இந்த சூழ்நிலையில் நான் வளர்ந்தேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் சுடிதார், சமயங்களில் ஜீன்ஸ் போடுவதுண்டு. அம்மா சொல்கிறாளே என்ற துளசி மாடம் சுற்றுவேன். ஆஞ்சநேயருக்கு மாலை போடுவேன். வருஷக்கணக்கில் கோயிலுக்கு போகாமல் இருப்பேன். சந்திரன் அமைதியாக கேட்டுக்கொண்டு நடந்தான். நிலா வெளிச்சத்தில் கடற்கரை வித்தியாசமாக இருந்தது. மாட்டுப் பொங்கல் அன்று தோற்றமளிக்கும் மாடு மாதிரி. வைகரை தொடர்ந்தாள். சிநேகிதத்தை நான் உயர்வாக நேசிக்கிறேன். ஆண் பெண் சிநேகிதர்களை கல்லூரியில் படிக்கும்போது செல்வராசன் என்கிற மாணவனுடன் எனக்கு சிநேகம். அவன் என்னை எப்படியோ ஈர்த்தான். அந்த பருவம் குழப்பமான பருவம். நட்பு, அன்பு, காதல், இச்சை என்று எல்லாம் கலந்த பருவம். நாற்காலியை மேசை என்று அழைப்பது போல நாங்கள் கவர்ச்சியை காதல் என்று நினைத்தோம். ஒரு நாள் எனக்கு புரிந்தது, காதலிக்கும் பருவம் எங்களுக்கு வரவில்லை என்பது. அது ஒரு பருவம். சிலருக்கு அது 25 வயதில், சிலருக்கு 35 வயதில் வரும். பலருக்கு வாழ்நாள் முழுவதும் வருவதே இல்லை. சடார் என்று நின்றான் சந்திரன். என்ன சொல்கிறாய் வைகரை? பலருக்கு பருவமே வருவது இல்லையா? நம் இந்தியர்கள் காதல் மன்னர்கள் ஆயிற்றே. நிறைய குழந்தைகளும் இங்கு பிரசவிக்கிறதே. சந்திரன், நம் தேசத்தில் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. காதலுக்கும் பிள்ளை பெறுவதற்கும் சம்பந்தம் இல்லை. பல்லை விளக்குவது போல பழசா போச்சு காதல். அது ஒரு கடமை. பல் துலக்குவது, குளிப்பது என்பது போல, ரேஷன் வாங்கி வருவது போல வார கடமைகளில் ஒன்று காமம். ஆனால் இந்த வழக்கங்களில் ஒன்று மாதிரி இல்லை காதல். காதல் ஒரு கோடை மழை. அதுக்கு கடிகாரம், காலண்டர் என்றெல்லாம் எதுவும் இல்லை. அது எப்போதாவது வரும். சந்திரன் மெல்ல கேட்டான். அந்த செல்வராசன் காதல் என்னவாயிற்று? வைகரை திரும்பி அவனை பார்த்து சிரித்தாள். உங்களுக்கு பதற்றம் வந்து விட்டதா என்ன? நீங்கள் கவலைப்பட ஒன்றும் இல்லை. நீங்கள் கவலைப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை சந்திரன். சேச்ச, சும்மா கதை கேட்கும் சுவாரஸ்யத்துக்காகத்தான் கேட்டேன். தப்பாக நினைக்க வேண்டாம். நான் யாரையும் தப்பாக நினைப்பது இல்லை. கடற்கரையில் இருந்து நடந்து அவர்கள் தெருவுக்கு வந்தார்கள். எங்க சாப்பிட போகலாம் என்றான் சந்திரன். அதிகமாக கூட்டம் இல்லாத அமைதியான ரெஸ்டாரண்டாக இருந்தால் நல்லது. அப்படியே என்றான் சந்திரன். வெளிச்சம் தோளில் வந்து உட்காராத, டம்ளர்கள் சத்தம் இல்லாத ஒரு உணவு விடுதிக்கு வந்தார்கள். தேவையானதுக்கு சொல்லிவிட்டு அவள் அந்த இதமான குளிரை அனுபவித்துவிட்டு சொன்னாள். சந்திரன், எனக்கு ஆண்கள் பழக்கம் அதிகம் இல்லை. காதல் அவஸ்தை எல்லாம் வந்தது இல்லை. யாரிடமும் எனக்கு எமோஷனலான, உணர்வு ரீதியான பிணைப்பும் வந்ததில்லை. எனக்கு அந்த ஆசை இல்லாமல் இல்லை. என் லட்சியம் என் உடம்பை வென்றுவிட்டது. படிப்பு, வேலை, அதன் பிறகுதான் எல்லாம் என்று. இப்படித்தான் இருக்க வேண்டும். உணவு வந்தது. அது நன்றாகவும் இருந்தது. அவன் நெகிழ்ச்சியுடன் சொன்னான். வைகரை, நீ என்னை அலட்சியப்படுத்துவதாக நினைத்தேன். அப்படி இல்லை. அது என் சுபாவம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. எது? நாம் சந்தித்து 2 நாள் தான் ஆகிறது. நீங்கள் என் இளமை கால நண்பர் இல்லை. ஆனாலும் ஏதோ ஓர் உரிமை உங்களுக்கு இருக்கிறதாக நீங்களே நினைத்து கொண்டு என்னை நீ என்று ஒருமையில் அழைக்கிறீர்களே, அதற்கு என்ன அர்த்தம்? நான் உங்களை அப்படி அழைக்கவில்லையே.
அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவன் முகம் மாறியது, சற்று சிவந்தது. சாரி வைகரை, இனிமே உங்களை அப்படியே அழைக்கிறேன். ரொம்ப நன்றி. என் நண்பர்கள் 2 பேரை பற்றி சொல்ல வேணும். ஒருத்தி என்னுடன் படிச்சவள், இப்போ இங்கதான் இருக்கிறாள். கல்யாணமாகி குழந்தைக்கு தாயாகி கணவனை பிரிந்து ஏதோ ஒரு வகையில் சிரம ஜீவனம் செய்கிறாள். திருநகரில் இருக்கிறாள். என்னுடைய ஆத்மா அவள். இன்னொருத்தர் என்னுடன் வேலை பார்க்கும் ஜீவா, என் பக்கத்து சீட்காரர், என் மனசுக்கு நெருக்கமான மனிதர். அவரை ஒரு நாளைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த ஒரு நாள் மறுநாளாகவே இருந்தது. அன்று மாலை சந்திரன் வைகரையின் அலுவலகம் வந்தான். போன் செய்து வைகரை வரச் சொல்லியே அவன் வந்தான். அந்த நாகரீகம் அவனுக்கு பிடித்தது. அவள் மேஜை மேல் பழுத்த குப்பை காகிதங்களுக்கு சமமான காகிதங்களை அவன் பார்த்தான். மேசைகள் அழுக்கு பிசுபிசுப்பில் மின்னின. ஆபாசமாக கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்து இருந்தன. பொருத்தம் இல்லாத இடத்தில் அவள் இருப்பதாக சந்திரனுக்கு தோன்றியது. அதை அவளிடம் சொன்னான். ஆமாம், யாருக்கு பொருத்தம் அமைகிறது? பொருத்தமான வேலை, பொருத்தமான துணை, பொருத்தமான வீடு அமைகிறது. அதிர்ஷ்டம். என்னை இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இவர் ஜீவா. இவர் நான் சொன்னனே, நிலா, அந்த சந்திரன். ஜீவா சந்திரனை வணங்கினான். சந்திரனுக்கு ஏதோ ஒன்று இடறியது. ஜீவா பளிச்சென்று விலை உயர்ந்த வெள்ளை காகிதம் மாதிரி இருந்தான். அவன் முகம் சிரித்தபடி இருந்தது. அவனது முயற்சி இல்லாமலே அவன் முகம் சிரித்தது. இனிமையானவன் என்பதை அவன் ஒவ்வொரு அசைவும் சொல்லியது. அவர்கள் அலுவலகத்தில் இருந்து சற்று தூரம் நடந்து சென்று திருவிகா பூங்காவில் அமர்ந்தார்கள். ஜீவா, நேற்று இவருக்கு பாலாவின் கவிதை வரியை சொன்னேன். எந்த வரியை? உன்னை என் கைகளில் பிடித்து பார்க்க வெகு நாளாய் ஆசை. குத்து விளக்கின் சுடரை பிடிக்கின்றேன். கைக்கு வரவில்லை. இப்போதும் சொல்லுகின்றேன். நீ அதிலும் தான் இருக்கிறாய். ஆனால் சுடர் என் கைக்கு வரவில்லை. ஜீவா சொன்னான். குத்துவிளக்கின் சுடரை பிடிக்க முடியவில்லை. அழகிய கற்பனை. பாரதியாரின் தீக்குள் விரலை வைத்தால் போல இல்லை. 2 ஒற்றை அனுபவத்தின் 2 திரிகள். இரண்டுமே அழகாக எரிகின்றன. நீங்கள் கூட கவிதை எழுதுகிறீர்கள். சந்திரன் சிரமப்பட்டான். இந்த உரையாடலில் எங்கே சேர்ந்து கொள்வது என்று அவனுக்கு விளங்கவில்லை. இந்த தவிப்பை ஜீவா துணிச்சலாய் உணர்ந்தான். பேச்சை மாற்றினான். சார், அமெரிக்க வாழ்க்கையை சொல்லுங்கள். நான் திரிசூலம் தாண்டியதில்லை. சந்திரன் மகிழ்ச்சியாக சிரித்தான். உடனே பேசத் தொடங்கினான். ஜீவாவின் இந்த நுணுக்கத்தை உடனே கண்டுபிடித்தாள் வைகரை. அவளுக்கு ஜீவாவின் மேல் மதிப்பு அந்த நேரம் உயர்ந்தது. ஞாயிற்றுக்கிழமை தெருவும் வாகனங்களும் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் நாளோ என்று தோன்றியது வைகரைக்கு. சோம்பி கிடந்தது. சாலை வாகனங்கள் சப்தமின்றி ஓரங்களில் நின்றன. இலுப்பை மரத்து காக்கைகள் கூட மரத்தை விட்டு வெளியே வர தயாராக இல்லை என்பது போல கிளைகளில் குவிந்து கிடந்தன. வைகரை காலை 6:30 மணிக்குள் புறப்பட்டு இருந்தாள். இப்பொழுதே புறப்பட்டால்தான் 8 மணிக்குள்ளாகவாவது சோலை நகர் போய் சேர முடியும். ஆஸ்வாசமாக பேசிக்கொண்டிருந்து விட்டு திரும்பலாம். பாரதி அவள் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பாள். நேற்றே தகவல் சொல்லி அனுப்பியிருந்தாள். முந்தின நாள் இரவே பாரதியின் குழந்தைக்கென்று பழங்கள், பிஸ்கட், இனிப்புகள் வாங்கி வைத்திருந்தாள். அந்த பையை எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் சொல்லி கொண்டு புறப்பட்டாள். ஏண்டி, பாரதியை வந்து 4 நாள் தங்கிட்டு போக சொல்லேன் என்றாள் அம்மா. பாரதி மேல் அம்மாவுக்கு மிகுந்த அன்பு இருப்பதை அவள் அறிவாள். அப்பாவுக்கும். யார்தான் பாரதியை நேசிக்காமல் இருக்க முடியும்? ஆத்மாவில் அன்பும் பரஸ்பர மரியாதையும் கொண்டவர்களை யாரும் வெறுக்க முடியாதே. பஸ்ஸில் அன்று கூட்டம் இல்லை. ஞாயிறு காரணமாக இருக்கலாம். அவள் தெருவுக்கு காவலாக நிற்கிற கூர்க்காக்களைப் போல மரங்களை, தெருவோர தேநீர் கடைகளை வேடிக்கை பார்த்தபடி இருந்தாள். இடம் மலிவாக கிடைக்கிறது என்றுதான் இவ்வளவு தள்ளி பாரதி இங்கு வீடு வாங்கி கொண்டு போனாள். என்ன தைரியம் இவளுக்கு? இத்தனைக்கும் வைகரையின் சித்தி மகள். வைகரையின் அம்மாவும் பாரதியின் அம்மாவும் உடன் பிறந்த சகோதரிகள். சீக்கிரம் அவளுக்கு காதல் வந்தது. 2 ஆண்டுகள் ஊர் வியக்கம்படி அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள். ஒரு விபத்தில் அவன் உயிரிழந்தான். சுவடு தெரியாமல் வந்த மரணம். ஏற்கனவே தாய் தந்தையை இழந்த பாரதி தன் குழந்தையுடன் தனி ஆனாள். கணவனுக்கு வந்த பணத்தை கொண்டு வீட்டை வாங்கி போட்டாள். கொஞ்சம் போல சேமித்து வைத்தாள். குழந்தையை கிரஷில் விட்டுவிட்டு வேலைக்கு போனாள். அவள் வழியே தனியாய் வைகரைக்கு 2 வயசு பெரியவள் என்றாலும் தோழியாகவே சிநேகிதியாகவே
எப்போதும் நல்ல யோசனைகள் சொல்கிறவள் அவள். வாழ்க்கையின் முக்கியமான முனையில் இருந்த வைகரை பாரதியிடம் பேசுவதற்கு நிறைய வைத்திருந்தாள். தீப்பெட்டி போல அடக்கமாக இருந்தது அந்த வீடு. காம்பவுண்டுக்குள் அடங்கி இருந்தது. வாசலில் ஒரு முருங்கை மரம், ஒரு பக்கம் சில ஒரு பக்கம் சில மல்லிகை செடிகள், அழகுக்காக என்று சில குரோட்டன்ஸ்கள், ஒரு குட்டையான விசிறி வாழை. வாசலிலேயே நின்றிருந்தாள் பாரதி. இந்தா என்று தன் கையில் இருந்த பையை கொடுத்தாள். எங்க குழந்தை? மாமி வந்து எடுத்துட்டு போனாங்க. சாயங்காலம் வந்துருவா. இன்னும் மாமியார் மாமனார் எல்லாம் வர்றாங்களா? ஏன் வராம? குழந்தை அவங்களோட வாரிசு இல்லையா? அவங்க பிள்ளையோட வாரிசாச்சே. நான் தான் அசல். என்னடி அசடு மாதிரி பேசுற? நீ இல்லாம அந்த வாரிசு எப்படி உருவாச்சாம்? பாரதி சிரித்தாள். அவர் போன பிறகு என் மாமி ஒரு நாள் கூட அவங்க வீட்டுக்கு என்ன அழைக்கல. ஆனா என் பிள்ளை மட்டும் அவங்களுக்கு வேணும். காதல் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த கோபம் இன்னும் போகலையாக்கும் உன் மாமிக்கு? தொலையட்டும். வாழ்க்கையை மாத்தி எழுத முடியாதே. நேராக அவர்கள் அடுப்படிக்கு சென்றார்கள். என்ன சாப்பிட்ற? காஃபி போடட்டுமா? ஏதாவது சமைக்க வாங்கி பண்ணட்டுமா? ஒரு டம்ளர் காஃபி, அப்புறம் ஷாப்பிங் போவோம். ஏதாவது சமைக்க வாங்கி வருவோம். மத்தியானம் சாப்பிடலாம். சரி. பாரதி காஃபி போட்டு 2 டம்ளர்களில் கொண்டு வந்தாள். எளிமையான ஆனால் வசதியான சோஃபாக்களில் அமர்ந்து கொண்டார்கள். பாரதி கேட்டாள். அப்புறம் எப்படி இருக்காரு உன் மாப்பிள்ள? வைகரை சிரித்து கொண்டே சொன்னாள். ஏதோ கல்யாணமான மாதிரி பேசுற. நிச்சயதார்த்தமானா பாதி கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொல்வாங்க. இது பெரியவங்களுக்கென நடந்த நிச்சயதார்த்தம். என்ன அது எப்படி கட்டுப்படுத்தும்? பைத்தியம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். யதார்த்தம் வேற. பின்ன என்ன? திடீர்னு ஒருத்தர் வரார். இன்னும் 30 நாள்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு பெரியவங்க சொல்றாங்க. உடனே நாங்க எஸ்ன்னு சொல்லணுமா? என்னப்பா உங்க கல்யாணம்? பாரதி சிரித்தாள். காஃபியை குடித்து முடித்துவிட்டு சொன்னாள். எங்க கல்யாணமா? எங்க கல்யாணம் காதல் கல்யாணம்மா. இந்த சடங்குகள் ஒண்ணுமே கிடையாதே. நானும் காதலிச்சிருக்கலாம். காதல் என்னடி சூரியகாந்தி எண்ணெயா? பொட்டலம் கட்டி விற்கிறாங்களா வாங்கிக்க? அது இயற்கையா அமையணும். சரி நான் என்ன பண்ணட்டும்? புறப்படு. பேசிக்கிட்டே போகலாம். கடைத்தெரு சின்னதுதான். ஊருக்கு ஏற்ற கடைத்தெரு. 2 3 காய்கறி கடைகள், 2 3 பலசரக்கு பெட்டி கடைகள், இரும்பு கடை, தேநீர் கடைகள். எங்கோ ஒரு காஃபி பவுடர் கடை இருக்க வேண்டும். காற்றில் காஃபி மணம் ரம்யமாக பரவிக்கொண்டிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.